Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 3 அதிர்ஷ்டசாலிகளும் ஒரு திறமைசாலியும். இதன் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. விருப்பமுள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இது உயர்நிலை ஜோதிட வகுப்புகள். 6 மாதம் கோர்ஸ் இருக்கும். சண்டே கிளாஸு, ஜூம் மீட்டிங்கில் கிளாஸஸ் இருக்கும். இது நம்மளுடைய 10th பேட்ச். இந்த வகுப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக தனிநபருக்கு ஜாதகம் பார்க்குற அளவுக்கு தேர்ச்சி பெற்று இருப்பீர்கள். 3 அதிர்ஷ்டசாலிகளும் ஒரு திறமைசாலி. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை குறியீடுகளாக காட்டக்கூடிய வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5வது வீடும் 9வது வீடும். 5ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம். 9ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய பாக்கியஸ்தானம். இந்த 2 வீட்டு அதிபதிகள் லக்னத்தில் தொடர்பு கொண்டு வலிமையாக செயலாற்றும் தன்மை உடைய லக்னங்களை அதிர்ஷ்டமான லக்னங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா சர லக்னங்களுக்கு தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பொருந்தும். இதில் மொத்தம் 4 சர லக்னங்கள் உண்டு. மேசம், கடகம், துலாம் மற்றும் மகரம். இதில் மகரம் காலபுருஷனுடைய கர்மஸ்தானமான 10ஆம் வீடாகவும் சனி பகவானுடைய ஆட்சி வீடாகவும் வந்துடுறதுனால இவங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏறக்குறைய கம்மியாக தான் இருக்கும். இவர்களுக்கு திறமை தான் அதிகமாக இருக்கும். அதிர்ஷ்டம் மகர லக்னக்காரங்களுக்கு இருக்கான்னு கேட்டோம்னா அடிக்க வந்துடுவாங்க. போங்க சார், நீங்கள் வேறு அப்படி. சின்ன வயசுலேருந்து நான் பட்டப்பாடு நாய் கூட பட்டிருக்காது அப்படிமா. பட் திறமை இருக்காப்பா உனக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம் சார்னு எல்லாருமே ஒத்துக்குவோம். அப்போ இந்த மேச லக்னம், கடக லக்னம், துலா லக்னம் எப்படி அதிர்ஷ்டகரமாக ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேச லக்னக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் லக்னத்திலேயே உச்ச பவர் அடைகிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான். அதோடு சேர்த்து இவங்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியை லக்னத்தில் என்ன ஆவார்னா திக்பலம் அடைஞ்சிருவார், வலிமையை பெறுவார். அப்போ 2 திரிகோணாதிபதிகள் ஒரே நேரத்தில் வலுப்பெற வீடு மேசம். அப்போ இவங்க பூரணமான கடவுள் அனுகிரகமும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றவர்களாகவே பிறப்படுகிறாங்க. அதனால் இவங்களுக்கு அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்கிறதுல மிகையாகாது. அப்போனா மேசலக்கணக்காரங்களுக்கு திறமையே இருக்காதா சார்னா அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் அதை விட அதிகமாக கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே ஒரு நிதர்சனமான உண்மை. கடகலக்கண ஜாதகர்களை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பாக்கியாதிபதி லக்னத்திலேயே அற்புதமாக உச்ச வலிமை அடைவர். ஃபுல் பவர் அப்படிங்கிற மாதிரியான உச்ச வலிமை அடைஞ்சிடுறார். அப்போ இவர்களும் அதிர்ஷ்டசாலிகளே. ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சம்தான் அடைகிறார் லக்னத்தில். அப்போ கடக லக்னத்தை 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று, தன்னுடைய உழைப்பினாலும் அதிர்ஷ்டத்தினாலும் முன்னேறி பூர்வீகத்தில் இல்லாமல் வெளியில் போய் மிக பெரும் வெற்றியை சாதிக்கிற லக்னங்களில் இது முதன்மையானது. ஆனால் அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்களை பெரிய அளவில் இருக்கக்கூடிய அப்பா சேர்த்தது, தாத்தா சேர்த்ததுங்கிற பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற கடக லக்னம் அல்லது பூர்வீகத்திலேயே வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உள்ள கடக லக்னம் பெருசாக ஜெயிக்கிறது இல்லை. இது அனுபவ உண்மை. இந்த பூர்வீகம்னா எது சார் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். உங்கள் அப்பாவுடைய சொந்த ஊர், அம்மாவுடைய சொந்த ஊர், தாத்தா பாட்டியோட சொந்த ஊரெல்லாம் உங்களுக்கு பூர்வீகம்னு கணக்கில் எடுத்துங்க. அந்த ஊர்களில் நீங்கள் வசிக்கிறது அப்படிங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக பூர்வீகத்தில் வசிப்பதாக அர்த்தம். இதில் பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு தான் நான் அண்டர்லைன் பண்ணுறேன். கடக லக்னத்துக்கு பூர்வீகம் இருந்ததுன்னா பெரிய வெற்றி கிடைக்காது. காலபுருஷனுடைய 8ஆம் இடம் இவங்களுடைய 5ஆம் வீடாக வர்றதுனால அந்த 5க்குடைய செவ்வாய் லக்னத்தில் நீச்சமும் அடைகிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தால் நீங்கள் வளர்ச்சி அடைய மாட்டீங்க. அந்த சொத்தை பாதுகாக்கிற பூதம் மாதிரி ஆகிடுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் காலபுருஷனுடைய 12ஆம் அதிபதியான குரு பாக்கியாதிபதியாகி உங்கள் லக்னத்தில் உச்சமாகிறதுனால இடம் விட்டு இடம் மாறி முற்றிலும் புதிய சூழலில் வசிக்கும் கடக லக்னக்காரர்கள் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியாளர்களாகவும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் திகழ்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கடக லக்னம் ரொம்ப அற்புதமான ஒரு அதிர்ஷ்ட லக்னம் அப்படின்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக துலாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி கேந்திராதிபதியுமான சனி லக்னத்திலே உச்ச பவரை அடைஞ்சிடுறார்.
அப்போ இவர்களும் ஒரு அதிர்ஷ்டசாலிகளே. அதே மாதிரி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி புதன் லக்னத்தில் வந்தால் திக்பலம் அடைவார். ஸோ மேசத்துக்கு அடுத்தபடியாக அதிகமான வளர்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கு தகுதியுள்ள வீடு துலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, சனி பகவான் அவ்வளோ ஈஸியாலாம் உங்களுக்கு எந்த ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துட மாட்டார். ஏன்னா இவர் அதிர்ஷ்டத்துக்கு எதிரான கிரகம். புதனோ ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி தான். அவர் பெரும் அளவிலான மாற்றங்களை கொடுக்குற அளவுக்கு வலிமையான கோள் அல்ல. அவர் சூரியனை பக்கத்திலேயே சுற்றிக்கிட்டு அண்டி பழச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சனி தான் உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் திறமையும் தீர்மானிக்கிறவருங்கிற போது இவங்க 50-50 சாய்ஸில் தான் இருப்பாங்க. துலாம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமும் திறமையினால் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் தகுதி கொண்ட தொழிலதிபர்களை உருவாக்கும் தன்மை கொண்டதார். சரலக்கணங்கள் சிறப்பானவை, அதில் இந்த சூட்சுமங்களும் பொருந்தி வரும். அடுத்தபடியாக கடைசியாக இருக்கிறது மகரம். மகர லக்னத்துக்கு பாக்கியாதிபதி புதன் லக்னத்தில் திக்பலம் அடைவார்னாலும் புதன் ஒரு பலகீனமான கிரகம்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். 5 கூடைய சுக்கிரன் லக்னத்தில் ஆட்சி உச்ச மூல திரிகோணம்லாம் எதுவும் அடையிறதில்ல. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு உட்கார்ந்துக்குவார் நட்புங்கிற நிலையில். அப்போ இங்கே உச்சம் பெறுவது பாதகாதிபதியும் 4 கூடையவரும் பாவக்கோளுமான செவ்வாதான். ஸோ அதனால தான் மற்ற 3 லக்னங்களுக்கும் அதிர்ஷ்டங்கிறது இருக்கும். இந்த மகர லக்னத்துக்கு அதிர்ஷ்டங்கிறது இருக்காது, திறமை மட்டும்தான் இருக்கும். கேந்திர வலிமை என்கின்ற திறமை தான் இவர்களை வாழ்க்கையில் உயர்த்தும். இந்த கேந்திரத்தின் வலிமையினாலேயே ஜாதகர்கள் வளர்ச்சி, தன்னுடைய தொழில் முன்னேற்றம், இளமையில் படும் கஷ்டங்கள் அதிகமாக கடும் துன்பங்களை சந்தித்துவிட்டு மத்திம வயதிலிருந்து வாழ்க்கையில் அந்த படிப்பினையின் மூலமாகவே வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய யோகிதைகளை சிறப்பாக பெறுவார். அறிவாற்றல் கிரகமான புதன் லக்னத்தில் திக்பலம் அப்படிங்கிறதுனால இவர்கள் தனது அறிவையும் திறமையையும் கொண்டு முன்னேறும் சக்தி உள்ளவர்கள். இப்போ 4 சரலக்னங்களில் 3 பேர் அதிர்ஷ்டசாலிகள். மேஷம் முதன்மையான அதிர்ஷ்டசாலி, கடகம் இடம் மாறுவதன் மூலமாக அதிர்ஷ்டசாலி, துலாம் அதிர்ஷ்டமும் திறமையும் சரிவிகிதமாக கலந்திருக்கும் யோகியசாலி. ஆனால் மகரம் வெறும் திறமை மட்டுமே உள்ள ஒரு திறமைசாலி. புரியுதுங்களா? இப்போ மற்ற லக்னங்களுக்கெல்லாம் இந்த அமைப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கும்போது, இப்போ ரிஷபத்திற்கு பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி சனி உச்ச வலிமையை பெறதில்லை. அங்கே உச்சம் பெற கிரகம் 3 கூடைய சந்திரன் தாங்கிறனால அங்கே இல்லை. மிதுனத்தில் யாரும் உச்ச வலிமை பெறுவதில்லை, சிம்மத்தில் யாரும் உச்ச வலிமை பெறுவதில்லை. கன்னியில் அந்த லக்னாதிபதியே வலுவடைஞ்சிடுறார். பாக்கியாதிபதி பார்த்திங்கன்னா நீச்சமாக போயிடுவாருங்கிற மாதிரி வரும். அங்கேயும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. விருச்சிகத்தில் பாக்கியாதிபதி நீச்சம், 5 கூடைய குரு மட்டும்தான் திக்பலம்ங்கிற நிலைமையை பெறுவார். தனுசில் யாரும் உச்ச வலிமை பெறதில்லை, கும்பத்தில் யாரும் உச்ச வலிமை பெறதில்லை. மீனத்திலேயோ அட்டமாதிபதி உச்சம் பெறுவாருங்கிற அமைப்பு. அப்போ இந்த சரலக்கணங்களுக்கு மட்டும்தான் இந்த யோகிதையே இருக்குது. 4 சரலக்கணங்களில் 3 சரலக்கணங்கள் அதிர்ஷ்டத்தை பிரித்து கொண்டு ஒரு சரலக்கணமான மகரத்திற்கு திறமையும் கடும் உழைப்பையும் தனது புத்தியின் மூலமாகவே வெற்றியடையும் யோகிதையும் தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.